எனக்கு ஃபேவரட் பார்ட் சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன்னு சொல்லுவார். ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். ஏம்மா உனக்குலாம் மனசாட்சி இருக்கா? என்ன மனசாட்சி இருக்கிறதுனால தான் கம்மியாக சொன்னேன். மனசாட்சி இருக்கா? ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஐயோ, எவ்வளோ நாங்கள் ரசிச்சிருக்கோம் தெரியுமா உங்களை வந்து படங்களில் பார்த்து. அதுவும் முக்கியமாக பசங்களாம் வந்து இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணா, அதாவது வீட்டில் வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணம் பண்ணி அழகாக இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு, நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான, பட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் டூ. ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் டூ. மெய்யழகன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்கள்? மெய்யழகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கொஞ்சம் முன்னாடி மைக் கிட்ட. ஓகே, டீசர் பார்த்தீங்களா? சத்தமே இல்லை. சத்தமே இல்லைன்னு ஒரு டீசர் போது அத்தனை ஆண்களும் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கா? எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பார்ட் சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன்னு சொல்லுவார். ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்ணுறேன் 27th படம் பார்க்கணுன்னு. 96 எப்படி மேஜிக் பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்கு பிரேம் சாருக்கு, கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது சார். நான் வந்து 1 hour அழுதுகிட்டே இருந்தேன். அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை அது ப்ளே லூப்பில் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு. நான் தெரியாமல் என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலாக சேடு தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன். அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணுது. இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்துலன்னு. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்டுஹுட். உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிதா? சைல்டுஹுட்டா ஆக்சுவலாக நாங்கள் சிட்டியில் தான் ஹைதராபாத். சிட்டியில் வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யுவர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? ஃபேன்ஸ்க்கா என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போதுக்கும் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாரு. நீங்கள் பண்ணணும் படம் ஏன் பண்ணலன்னு சோஷியல் மீடியாவில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. இன்னும் மென்மேலும் பல படங்கள், பல சக்ஸஸ்ஃபுல் ஹிட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பை நாங்கள் பார்த்துக்கோம். இன்னும் நிறைய வந்து திரையில் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 6 வருஷம் கழித்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 27 ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த படம் ரிலீஸே ஆக போகுது. முதல்ல அதுக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். சூர்யா சார், ராஜசேகர் சாரில் ஆரம்பித்து மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம். ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நைட். அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மெய்யழகன் படத்தோட கதாநாயகிகள் 2 பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும். தேவதர்ஷினி மேம். ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா
96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். கடைசியில் முடியல, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் கடைசியில் நாங்கள் அவங்களே தான் கேஷ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி மேம். இட்ஸ் அ மெமரபிள், இட்ஸ் அ மெமரி ஃபார் மீ. அண்ட் ஸ்ரீதிவ்யா அவங்கள வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன். பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல, இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம், அவைலபிளாக இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் 2 இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல. எனக்கு ஒரு இதாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா படத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு பாட்டே நாங்கள் அந்த 2 கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, இவங்களை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அண்டு இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வெறுப்பு, எதிர்மறை சிந்தனைகள் ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு, ஒரு வழக்கமாயிடுச்சு. ஸோ அதை வேண்டாம், அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது. ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நகர்த்த முடியும். அது வேறு ஒன்றுமே கிடையாது, அன்புங்கிற ஒரே விஷயந்தான். இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும், அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும், உங்கள் உறவுகளை போய் பார்க்கணுன்னு தோணும், சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால் வர செப்டம்பர் 27 உங்கள் எல்லாரையும் நான் திரையரங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஜஸ்ட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ் சார். அதாவது நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நெகட்டிவிட்டி. அது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஒரே ஒரு விஷயம்தான், புரட்டாசி 11 இருக்கட்டும், கிளரோட்டமாக இருக்கட்டும், ஏறுகோல் காணிக்கையாக இருக்கட்டும், அழகான தமிழ் வார்த்தைகள், இந்த கனெக்ஷன் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சது இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ண ஒரு விஷயமா? இல்லை, தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. ரொம்ப முன்னாடியே ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி அலட்சியமாக விட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பட் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது வரட்டுமே அப்படிங்கிறது தான். டைட்டிலே சுத்தமான தமிழில் தான் வச்சுருக்கோம், மெய்யழகன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன இல்லை புரியல, ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருக்காங்க, இப்படி முன்னாடி வாங்க மேடம். நேரில் வேறு மாதிரி இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஏமா உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? என்ன மனசாட்சி இருக்கிறதுனால தான் கம்மியாக சொன்னேன். மனசாட்சி இருக்கா? இவ்வளோ க்ரௌட் வந்திருக்காங்க, கார்த்தி உட்காந்துருக்காரு, அரவிந்த் சார் உட்காந்துருக்காரு, என்னை கூப்பிட்டுருக்கீங்களே, அவங்கெல்லாம் என்னை எவ்வளோ கேவலமா திட்டுவாங்க. மங்களகரமான துவக்கத்துக்காக தான். மங்களகரமான அங்கே ஒரு பிள்ளை உட்காந்துருக்காரு, கூப்பிட வேண்டியதுதாங்க. நான் வேற பேண்ட் சட்டையில் வந்திருக்கேன். மங்களகரங்க, நம்ம இருக்கிறது சென்னை, இது நம்ம ஊரு, நம்ம மண்ணு, எப்படி வேணா வரலாம். இது என்ன தெரியுமா, எனக்கு என்னமோ மேடம் மங்களகரம். எனக்கு என்னமோ நான் ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஃபீல் பண்றேன். ஆமாம், இந்த கேக்கெல்லாம் வச்சுருப்பாங்க பர்த்டே பார்ட்டியில், எல்லாரும் சீக்கிரமாக கேக்கை வெட்டி பிரியாணிலாம் கொடுங்கன்னும் போது வெல்கம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அதாவது உங்கள் தன்னடக்கத்துக்கு நாங்கள்லாம் தலைகுனிகிறோம். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப டூ மச். பட் வி ஹவ் பீன் சீயிங் யூ ஓவர் த இயர்ஸ். அதாவது ஆஸ் எ ஸ்டார் எப்படி ஒரு ஏன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி இல்லடா, எப்பவுமே ஸ்டேஜ்ல இருக்கும்போது கிளியரா கேக்குதா? அதான் மானிட்டர் கொஞ்சம் செக் பண்ணி ரொம்ப உத்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, கொஞ்சம் கேட்குற மாதிரி வைங்களேன் ப்ளீஸ். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் மெய்யழகன், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச தகவல். உங்களுக்கு எப்படி இருந்தது அதில் ஒர்க் பண்ணது? 96 பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ 96 ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சு. யதார்த்தமாக போய் பார்த்து அழுதுகிட்டு அப்படியே தொண்டையில் அப்படியே துக்கம் அடைக்க ஓவர்வெல்ம்டாக எல்லாரும் வெளியில் வந்திருக்கோம். ஸோ அந்த 96 உடைய இயக்குனர் பிரேம்,
மை ஃப்ரெண்ட். ஸோ அவருடைய அடுத்த திரைப்படம். ஸோ இதோடைய ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து 2 நாளைக்கு பேச்சு வரல, அப்படி தான் இருந்தது. அவர் உடனே வேற ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படி இருக்குன்னு, பேச்சு வரல. ஸோ இட்ஸ் அ வெரி 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 சோல்ஃபுல் மூவி. இதுதான் அதோட இமோஷன் இல்லை அதுதான் அதோட இமோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்குவீங்க. 96ல் நமக்கு நடந்த அந்த ஒரு அனுபவம் இதில் வந்து ரிப்பீட் ஆகும் வேற ஒரு டைமென்ஷனில். ஸோ இட் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குரூப், சோலோ. இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம மூவியை போய் பார்க்க வேண்டியிருக்கும். லைக் கண்டிப்பாக ஒரு தடவை சோலோவாக பார்க்கணும். அப்போ தான் நமக்குள்ளே என்ன இறங்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் தட் வி கேன் ப்ராமிஸ் யூ. தட்ஸ் ஸோ நைஸ். அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து 96க்கு அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங் ரொம்ப ஆழமாக உள்ளே போயிட்டோம். அந்த ஆழம் நீங்கள் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ஆகுன்ட்டீங்க. அதுவே எங்களுக்கு பயங்கர ஆழமாக என்னென்னமோ பண்ண போதும். டிக்கெட் வந்து புக் பண்ணிடுறோம் இப்போவே. அண்ட் அதாவது ஊருக்கே மாப்பிள்ளை இப்படிதான்ப்பா வேணும் அப்படின்னு வந்து பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு முகம் அப்படின்னா அவர் தான். மாப்பிள்ளை பார்த்தா அரவிந்த் சுவாமி மாதிரி பாருங்க, இல்லை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களும் சரி, எனக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குற மாமியார்களும் சரி, இந்த மாதிரி இருக்கும்போது அவரே உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு இந்த படத்துல. அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிங்களா? சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்னது தான். கேர்ள்ஸை பார்த்தா கேட்போம், என்ன நீ பெரிய ஐஸ்வர்யா ராயான்னு. ஆம்பளைங்களை பார்த்தா என்ன உனக்கு அருண் சாமி நினப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்கள் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸ்கூல்லேருந்து காலேஜில் அப்போ தான் தெரியுமே, இப்போவும் சரி அப்போவும் சரி, ஹீ வாஸ் லைக் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், எஸ்பெஷலி விமென் ஆஃப் ஆல் ஏஜஸ். ஸோ அப்போது காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை. எல்லோரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க, டீச்சர்ஸ் உட்பட. நான்லாம் கொஞ்சம் படிப்பிஸ்ட் கேஸு, ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி வர முடியல. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பிஸ்டில் அறிவால் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கலாம், டாப் ஆங்கிளில் பார்க்கலாம், ட்ரோன் ஷாட் சார். ஒன்றும் தெரியல. சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம். சாருடைய சுண்டு விரல் கூட பார்க்க முடியல. அன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கட் பண்ணால் 2Dலேருந்து கால் வருது. ஒரு கேரக்டர் ஹேமா கேரக்டர் தான் நான் ஸ்கிரிப்ட் வாசிச்சிருந்தேன். எனக்கு படபடன்னு ஒரே டவுட்டு. சாரை கூப்பிட்டு கேட்டேன், சார் அது நிஜமாவே நான் தான் பண்ணுறேனா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ ஒர்க்கிங் வித் சார் தூரத்துல இருந்து பார்க்கறதே வந்து இட்ஸ் லைக் so good. Dream come true moment. It was an amazing work experience with Arvind sir. Thank you so much. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு விஷயம் நம்ம கிட்ட தள்ளி போகுது, சுண்டு விரல கூட பார்க்க முடியலங்கிறதுனால தான் இது பக்கத்துல உட்கார்ந்து நடிச்சிருக்காங்க. இதுவே அவர் முகத்தை பார்த்தா மேபி நடந்திருக்காது. எங்களுக்கு காலேஜ்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம். அதுல இப்போ ஒரு 8-10 பேர் என்கிட்ட பேசுறது இல்ல. நீங்க இவரோட நடிக்கிறீங்க, உடனே மெசேஜ் போட்டேன்ல, எல்லாம் பாய்காட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க என்ன. சார் ஆல்வேஸ் பிரேக்கிங் ஹார்ட்ஸ். இது பாருங்க, பிரேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரே சார் மூஞ்சி செவந்து, எப்பவுமே செவந்து தாமா இருக்கும். என்னம்மா நீ? அதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் அதான் சொன்னீங்கல்ல, மங்களகரமாக நீ இவ்வளோ வந்து பயங்கர மாடர்னாக இவ்வளோ செம்மையாக இருக்கீங்க. நான் வந்தோடனே சொன்னேன், இவ்வளோ அழகாக இருக்காங்க, எப்போவுமே இப்படியே இருக்காங்க அப்படின்னு. கிரீட்டுன்னாங்க, அப்படியே வந்துட்டேன். செம்மையாக இருக்கீங்க. உங்கள் பொண்ணு வந்து இப்போது நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். 96ல் நாங்கள் வந்து பார்த்தோம். என்ன அவங்கள மாதிரியே இருக்காங்க, வளர்ந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான் அது அப்படின்றாங்க. அந்த மாதிரி அதை ஒரு அந்த சோப்பு விளம்பர மம்மி மாதிரி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண, அக்காவா இது அம்மாவா அப்படிங்கிற மாதிரியே இருக்கீங்களே. ஹவுஸ் சார் யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரியே இருக்கே இது. லைட்டாக அப்படிதான். ஆனால் நான் மனசில் ஃபீல் பண்ணதை தான் சொன்னேன். எப்படி அது அப்படியே இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணா அப்படிதான் இருக்கும். ஃபீல் பண்ண அப்படிதான் இருக்கும். அண்ட் யா, ஐ ஹேவ் டு மென்ஷன் கார்த்திக், பிகாஸ் மெய்யழகன் ஸ்கிரிப்ட் வாசிக்கும் போதே வந்து இந்த கதாபாத்திரம் ஒரு சீனும் வாசிக்கும் போது அந்த முக பாவனைகளோட கற்பனை பண்ணி வாசித்தேன். ஸோ இட் வாஸ் லைக் தேட். ஸோ த கேரக்டர் இஸ் ரிட்டன் ஃபார் ஹிம். அண்ட் டீசர் பார்க்கும்போதே ஐ கேன் கெட் த வைப் ஆஃப் இட். ஸோ ஐ ரியலி கான்ட் வெயிட் ஃபார் த ஃபில்ம். அண்ட் எல்லாருக்குமே ஆடியன்ஸில் இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் பார்த்த எல்லாருக்குமே கார்த்தி இந்த படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் வில் பி ஒன் ஆஃப் தேர் ஃபேவரட்ஸ்.
மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஐ எம் ஷுர் ஹீ இஸ் டன் கிரேட் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். கான்ட் வெயிட் டு வாட்ச் யூ. தேவதர்ஷினி அப்படின்னாலே கலாட்டா தான். நாங்கள் வந்து எல்லா சைஸ் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து we are waiting to see you on screen மெய்யழகன்ல என்ன கலாட்டா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அண்ட் யூ லுக் ஸ்டன்னிங். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யூ லுக் ஸ்டன்னிங். Thank you so much, ma'am. Thank you. Thanks a lot. Thank you all. Please watch the film in the theaters. Thank you so much. Thank you. நன்றி. Thank you so much.